ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், ஸ்பெஷலான ராசி பலன்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இதனால் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்கள். அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நமது ராசி பலன்களை நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எனவே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நீங்கள் அழுத்தி விட்டு நம்ம சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே கேது இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள். லாபஸ்தானாதிபதி சந்திர பகவானுடன் குரு பகவான் இணைந்தது காணப்படுவது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை முடித்து நல்ல ஒரு லாபகரமான சூழலை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு லக்கான ஒரு நாள் இன்றைய தினம், நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் கூட சொல்லலாம். நல்ல நேரம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் இறை வழிபாடுகள், ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. உங்க எதிர்காலத்திற்காக இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது மூத்த அண்ணன் அல்லது அக்கா போன்ற உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு வேற லெவலில் நல்ல ஆதரவு தந்து உதவிகரமாக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த உதவியாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ள தயக்கம் காட்ட வேண்டாங்க. மகிழ்ச்சியாக இன்றைய தினம் நீங்கள் தேவையான உதவிகளை அனுபவிக்க முடியும். அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுதாரித்து கொண்டு பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்ற பழமுறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க. ஏன்னா தொழில் புரியக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு கொள்ளக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. வெகு தூர பயணங்கள் மேற்கொள்ளணும், ரொம்ப தூரம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகளை இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாங்க. பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும். முக்கியமாக இன்னைக்கு அன்போடு கனிவோடு எல்லாத்துக்கூட நீங்க பேசுறது நடந்துக்கிறது நல்லதுங்க. அப்படி பணிவா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணிவான நடத்தை மூலமாக நிறைய பேர் உங்களை வாயார பாராட்டுவாங்க. ஸோ அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. யாரோட உதவியுமே இல்லாமல் உங்களால் நிறைய பணம் இன்னைக்கு சம்பாதிக்க முடியும். அதற்கு உங்கள் மீது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வேண்டுங்க. ஸோ உங்களை நீங்களே நம்பி இன்றைய தினம் நிறைய முயற்சிகளை செய்யலாம். இன்றைய தினம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான உதவிகள் செய்வதற்கு நீங்கள் மற்றவங்ககிட்ட தயங்காமல் உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் நீங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் மற்றவங்களுடைய தலையீடுகளை அனுமதிக்கக்கூடாது. குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் தலையிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் உங்களது சீனியர்களை அல்லது உங்கள் உயரதிகாரிகளை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்றாதீங்க. யாரையுமே இன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நல்ல ஆனந்தத்தை தருமோ, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஃபீலிங்கை தருதோ அது எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடலாம். அந்த மாதிரி ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு மிக சிறப்பாக வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டுமல்ல, டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. ஏன்னா உங்களே அறியாமல் சில தவறான வார்த்தைகள் நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா அதனால காதல் உறவு பிளவு ஏற்படுத்தி விடும். இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருந்து கொண்டு டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க.
இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள். திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை எப்போ பார்த்தாலும் உங்கள் குறைகளை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலிருந்து நீங்கள் அமைப்பெறுவீங்க. இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறை காரணமாக தான் அவர் அதை செய்கிறாருன்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் உங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறது நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைத்துக் கொள்ள முடியுங்க. மிக முக்கியமாக இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக கிடைக்குங்க. ஸோ இந்த அதிர்ஷ்ட நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வேற லெவலில் ஒத்துழைப்பு தருவாங்க. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பார்த்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. குடும்ப உறுப்பினர் மட்டுமல்ல, நண்பர்கள், உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டார் கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆதரவையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோக பணிகளில் இன்றைய தினம் உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக நல்ல மதிப்பான சூழலின் மேல ஆதரவும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல கெத்தான சூழ்நிலை அமைகிறதுனால, மதிப்பு கூடுறதுனால இன்றைய தினம் உங்கள் தொழிலில் நீங்கள் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நல்ல ஒரு உற்சாகத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல நேரம் இருக்குங்க. ஆதரவு பெருகும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 3 லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நம்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க. உங்கள் எதிர்காலத்திற்காக இன்றைய தினம் உங்களே அறியாமல் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. இறை வழிபாடுகளில் ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு லக்கியஸ்ட் நாள்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் மிகப்பெரிய அளவுக்கு கிடைக்கும். குறிப்பாக மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கவனமாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதனால இன்னைக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை நீங்கள் பெஸ்ட்டாக பயன்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டிய ஒரு நாள்கின்றதுனா மகிழ்ச்சியான ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் தொழில் சார்ந்த பணிகள் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல செல்வாக்கான மதிப்பான சூழ்நிலை ஏற்படுங்க. அதனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிறைவு ஏற்படும். நீண்ட தூர பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. தாராளமாக அதை மேற்கொள்ளலாம். கனிவோடு அன்போடு நடந்துக்கங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.